உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறாராம். நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்கறதுக்கு அவர் சமீபமாக இருக்கிறாராம், பக்கத்தில் இருக்கிறாராம். யாருடைய சத்தம்? உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவரை யாரால ஏமாற்ற முடியாது. அவர் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுபவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. என்னுடைய சித்தத்தின்படி செய்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்ன்றார். பாருங்க பெரியமானவர்களே, சிலர் வாயில எப்போ பாரு இயேசுவே இயேசுவே இயேசுவே, கர்த்தாவே கர்த்தாவேன்னு வரும். ஆனால் அவங்க கிறிஸ்தவங்கன்ற ஒரு சாட்சி அவங்களுடைய நடவடிக்கையிலையும் அவங்களுடைய கிரியைகள்லையும் செயல்கள்லையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த அந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், ஆனால் அந்த வார்த்தையின்படி நம்ம செய்யாமல் இருப்போம். கர்த்தருக்கு அது தெரியும். ஆனால் யார் பக்கத்தில் சமீபமாக இருக்கிறாராம்? தன்னை நோக்கி உண்மையாய். கர்த்தருடைய கண்கள் நீதிமானை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அவனுக்கு என்ன செய்யணும், அவனை எப்படி விடுவிக்கணும், நீதிமானனுக்கு ஒரு உபத்திரவங்கள்ல இருந்து இக்கட்டுக்கள்ல இருந்து அவனை விடுவிக்கணும்னு அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், ஆபேலினுடைய இரத்தத்தின் சத்தம் தேவனுடைய செவிகளில் கேட்குமானால், உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் சத்தம் அவருக்கு கேட்கிறதுனால அவர்களுக்கு சமீபமாக இருந்து அவர்கள் கூக்குரலுக்கு, அவர்களுடைய அந்த கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஐயா பாடுவார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆம், உண்மையாக நீங்கள் ஆண்டவரை தேடுறதா இருந்தால் அவர் வெளியே இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே இருப்பார். ஹல்லேலூயா! கர்த்தரை தேடி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையாய் தன்னை தேடுபவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால் உள்ளே வந்துடுவார். ஏன்னா உண்மையாக அவரை தேடுறவங்க பாவம் பண்ண மாட்டாங்கல்ல, அவரை மீண்டும் சிலுவையில் அடிக்க மாட்டாங்கல்ல. அவரை தெரியாதனால சிலுவையில் அடித்தாங்க. ஆனால் தெரிந்தும் நம் பாவங்களுக்காய் நம் சாபங்களுக்காய் அவர் சிலுவை சுமந்தார். என்னுடைய அக்கிரமத்தை இயேசு சுமந்தாருன்னு தேவன் சுமந்து ரத்தம் சிந்தினாரு, கசையடிப்பட்டாரு, அவர் தன் ஜீவனை கொடுத்தாருன்ற உண்மையாய் அதை விசுவாசிக்கிற யாவரும் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அன்னைக்கு அந்த ரத்தம் அவரை நோக்கி கூப்பிடல. அப்போது எந்த இடத்துல அநியாயம் நடக்குதுன்றதை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. தன் சகோதரனுக்கு அவன் அநியாயம் செஞ்சானே, அதை தேவன் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்து கேட்குறார். காயின்ட்ட கேட்குறாரு, எங்கே உன் சகோதரன்? அவனுக்கு என்ன நான் உத்தரவாதமா? அவன் எனக்கு என்ன யாரு அப்படின்னு கேட்குறான். நான் என்ன அவனுக்கு காவலாளியா? அப்போ சொல்கிறார், அவன் இரத்தத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். எங்கே ஓடி போய் ஒளிவான்? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு தெரியும் அவரை யாரால ஏமாற்ற முடியாது, யாரால ஏமாற்ற முடியாது. பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும், மனிதர்களுடைய அந்த எண்ணங்கள், மாந்தர்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவரை வெளிவேஷம் போட்டெல்லாம் ஏமாற்ற முடியாது. உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் சொல்றார், என்னுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் அவன் தான் என் மேலே பிரியமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று பேதுரு சொல்றாரு, நீ என் மேலே அன்பா இருக்கிறியா? ஆமாண்டவரே. நீ என் மேலே அன்பா இருக்கிறியா? ஆமாண்டவரே. நீ என் மேலே அன்பா இருக்கிறியா? மூணாவது, ஆமாண்டவரே, அது உமக்கே தெரியும்னா, அப்போ நீ என் நாடுகளை மேய்ப்பாயாகன்றார். ஹல்லேலூயா! இந்த இடத்துல தான் பிரியமானவரே, உண்மையாய் தேவனை தேடுபவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கவே அவர்களால் முடியாது. பிரியமானவர்களே, உண்மையாய் தேவன் மீது வாஞ்சை உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள். அவர் எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அந்த இரத்தத்தின் சத்தம், அந்த இரத்தத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஐயோ, அவங்க அழிந்து போயிடுவாங்களே, அப்போ நான் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணுமே, ஒரு சிலருக்குனாலும் சொல்லணுமே.
ஐயோ இந்த ஜனங்கள் மாண்டு போகிறாங்களே, அந்த வாஞ்சை உள்ளத்தில் இருக்கும் பிரியமானவர்களே. தேவனை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவருக்கு தெரியும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் சமீபமாக இருக்கும்போது என்ன நடக்கும்? எதுவும் தீங்கு நேரிடாதுல்ல. ஹல்லேலூயா. அவர் நமக்கு பாதுகாப்பாய், கேடகமாய், துருகமாய், ஹல்லேலூயா, எல்லாமுமாய் நமக்கு இருக்கிறார். அவர்தான் நமக்கு நியாயாதிபதி, அவர்தான் நமக்கு நீதிபதி, அவர்தான் நமக்கு வழக்காடுகிற வக்கீல். ஆமாம், நமக்காக அவர் தான் யுத்தம் செய்கிற யுத்த வீரர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். உண்மையாக இருக்கிறவங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறார். ஜெயம் கர்த்தருடையது. நம்ம போய் சண்டை போடவே வேண்டாம் பிரியமானவர்களே. உண்மையாய் தேவனை நேசிக்கிறவங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிறவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க, மனுஷங்களை தேடி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க உண்மையாய் கர்த்தரை தேடுறாங்க. அப்போ கர்த்தர் நன்மை செய்வார், அவர் நம்ம விடுவிப்பான்ற அந்த விசுவாசமும் சத்தியமும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் அவங்க மனுஷன்கிட்ட போய் இப்படி நடக்குது, நீ இதை மாதிரி செய்யின்னு போய் யார்கிட்டையும் போய் தன்னுடைய குறைகளையும் பஞ்சாயத்தையும் போய் பேச மாட்டாங்க. எல்லாவற்றையும் தேவனோட சமூகத்தில் தான் சொல்லுவாங்க. அப்போ உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து, எங்கேயோ தூரத்தில் இல்லை, நம்ம பக்கத்தில். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு. இல்லை பிரியமானவர்களே, உண்மை உள்ள அன்பு தேவன் மீது உங்களுக்கு இருக்கும்போது அவர் வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம்னு சொல்கிறார், நான் தங்கும் இடம்னு சொல்கிறார். இன்றைக்கும் உண்மையாக தேவனை நாம் கூப்பிடுவோமா? நம் வாழ்க்கையில் நம் எல்லா காரியங்களிலும் அவருக்கு உண்மையாய் நடந்து கொள்வோமா? உண்மை உள்ளவன் பரிபூர்ண நன்மைகளை சுதந்திரித்து கொள்கிறான். அந்த உண்மைன்ற வார்த்தையை ஆண்டவர் எவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்ம பயப்படவே வேண்டாம். என் சத்தத்தை கர்த்தர் கேட்கலையேன்னு யார் அழுவா? அவர் மேலே விசுவாசம் இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. யோபுவை போல அவரை நேசிக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. கடைசியில் யோபுவினுடைய முடிவு என்ன? ரெட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதம். இன்றைக்கான எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவரே நீ யோபு போல் ரெட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதியும். ஆண்டவரே இவன் ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, எனக்கும் 100 மடங்கு கொடுங்க. ரெபெக்கா அந்த கோடா கொடியாய் பெருகுவாயாக, நானும் கோடா கொடியாக பெருகணும், இதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் உண்மையாய் நாம் இருக்கும்போது, தானியேல் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். ஹல்லேலூயா. அதனால சிங்கத்தின் புள்ள கட்டி போட்டாங்க. கர்த்தர் சமீபமாக இருந்தார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த இடத்துக்குள்ள அவரும் இருந்தார். ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன பண்ணாங்க? உண்மையாக இருந்தாங்க. என் தேவன் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காட்டாலும் நாங்கள் பொற்சிலை வணங்க மாட்டோம் நாங்க. அப்போ தேவன் அக்கினிக்குள்ள வந்து அவங்களோட சமீபமாக நிற்கிறார். இதுதான் பிரியமானவர்களே தேவனுடைய அன்பு. அவர் சமீபமாய் அக்கினியின் ஊடாய் நடந்தாலும், தண்ணீர் உள்ளே நாம் வெள்ளத்துக்குள்ள நம்ம அடிச்சுட்டு போனாலும், எந்த இடத்துலையும் தேவன் நமக்கு சமீபமாக இருந்து நம்மை பாதுகாப்பார். நமக்குள்ள உண்மை இருக்கும். உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வெளியே எங்கேயும் போய் யாரை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் நமக்கு கலங்க வேண்டாம். கர்த்தர் நம் சமீபத்தில் இருக்கும்படி நாம் உண்மையாக இருப்போம். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you.